ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த தேர்தல் 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிவை சொல்லிட்டு இருக்கிறோம். 2 முறை லைவ் போயிருந்தோம். இப்போ லைவ் கொடுக்க முடியல, ஒரு சின்ன சிக்கல். இருந்தாலும் தகவலை பதிவு பண்ணிடுறோம். இப்போ இருக்கக்கூடிய நிலவரம் கிட்டத்தட்ட 3:30 மணி நிலவரப்படி எடுத்த கணக்கு நாம் தமிழர் கட்சி மட்டுமே இதில் பேசுவோம். ஏன்னா மற்ற கட்சிகளை பற்றி எல்லா ஊடகமும் பேசிகிட்டு இருக்கு, பொதுவாக தகவலை சொல்லிட்டு இருக்குது. நிறைய பேருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். கிட்டத்தட்ட 3வது இடம் 4வது இடம்னு பெரும்பான்மையான பகுதிகள் 3வது இடத்தை தக்க வச்சுட்டு இருக்கிற நாம் தமிழர் கட்சியினுடைய உண்மை நிலவரம் என்ன அப்படின்றத பற்றி எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். பரவலாக கணிசமாக ஒரு ஓட்டு வாங்கியிருக்குது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மொத்தமாக வாங்கின வாக்கு எண்ணிக்கை 16,45,183 வாக்குகள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கியிருந்தாங்க. இந்த இப்பத்திய தேர்தலில் இப்போ நடக்கிற இந்த தேர்தலில் இந்த நிமிடம் வரை, அதாவது 3:30 மணி வரை இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தினுடைய பதிவுகள் இருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் 8.19% வாக்குகளை தாண்டி இருக்குது நாம் தமிழர் கட்சி. அதாவது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக தேர்தல் ஆணையத்தில் 8% மேலாக வாக்கு எடுத்தாக்காவே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக இருக்கிறது. இனிமேல் அனைத்து கட்சி கூட்டம், அது மத்தியிலையும் சரி மாநிலத்திலும் சரி, இந்த மாநிலம் சார்ந்த அனைத்து கட்சி கூட்டம் என்றும்போது நாம் தமிழர் கட்சியை தவிர்க்க முடியாது. தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக அறிவிப்பதற்கான இந்த இலக்கை தொட்டு விட்டது. அது ஒரு மகத்தான சாதனை. இதுக்கு முன்னாடி கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா எல்லா அரசியல் கட்சிகளுமே கோட்டையில் கூப்பிடுவாங்க. ஒரு பிரதான கட்சியாக மக்கள் மத்தியில் இருக்கிற அந்த கட்சி மக்கள்கிட்ட ஒரு குறிப்பிட்ட வாக்குகளை வாங்கி பெரிய செல்வாக்காக இருக்கிற அந்த கட்சி எந்த விதமான ஒரு அழைப்பும் இருக்காது. காரணம், தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியை மட்டுமே நாங்கள் அழைக்கிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தையில் சொல்லுவாங்க அந்த அரசு, மாநில அரசு. ஏதோ முக்கிய நெருக்கடிக்காக அனைத்து கட்சிகள் கூட்டம் நடத்துகிறப்ப இப்படி புறக்கணிப்பெலாம் நடந்தது. இனி அது நடக்க வாய்ப்பு இருக்காது. இது முதல் ஒரு நல்ல செய்தி. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த நிமிடம் வரை இருக்கக்கூடிய வாக்குப்பதிவு கிட்டத்தட்ட 17,18,351 வாக்குகள் இருக்குது நிலவரப்படி, தேர்தல் ஆணையத்தை எடுத்த கணக்குப்படி. இன்னும் இது வரைக்கும் எண்ணி பாதிக்கு மேலே, அதாவது 3/2 பங்கு வாக்கு எண்ணிக்கை நடந்திருக்கிறது. இன்னும் 1.5 பங்கு அப்படியே இருக்குது. இரவு 7 மணி ஆகும் அப்படின்னு சொல்ல வராங்க. அதை கணக்கிட்டு பார்க்கும்போது இப்போ இருக்கக்கூடிய நிலவரத்துலேருந்து பார்க்கும்போது இரவு 7 மணிக்குள்ளாக கிட்டத்தட்ட ஒரு 22 லட்சம் வாக்குகளை நாம் தமிழர் கட்சி தொடும் அப்படின்றது இருக்குது. நாடாளுமன்ற தேர்தல் வேறு, சட்டமன்ற தேர்தலில் வாக்குகளை வாங்குறது வேறு. நாடாளுமன்ற தேர்தல்ன்றப்ப தேசிய கட்சி எது இங்கே போகிறதுக்கு தகுதியான கட்சி எதுவாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் நிறைய பேர் கணக்கு வச்சுருப்பாங்க. அப்புறம் கூட்டணி நிலவரங்கள்லாம் இது வேறு இருக்குது. சட்டமன்ற தேர்தல்ன்றப்போ ஒரு தொகுதியில் இருக்கக்கூடிய வேட்பாளர் தனித்தனியாக இறங்கி வேலை செய்யறதுக்கான பலம் அதிகமாக இருக்கும். இங்கே எல்லாம் ஒரு தொகுதி 5 சட்டமன்றம் 6 சட்டமன்ற தொகுதியில் ஒரு நாடாளுமன்ற வேட்பாளர் நிற்கும்போது வேலை செய்யறதில் இருக்கக்கூடிய சிக்கல், இப்படி பல காரணங்களால் பொதுவாக நாடாளுமன்றத்தில் இப்படியான வாக்கு குறைவு இருக்கும். கடந்த முறையை ஒப்பிடும்போது பார்த்தா பெரிய அளவில் ஒரு அசுர வளர்ச்சி. எல்லோரும் கணித்தது ராவணா உள்பட 15லிருந்து 19 வரைக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக நம்ம சொல்லியிருந்தோம். சமீபத்தில் நேற்று வெளியிட்டிருந்த சில கருத்து கணிப்புகள் கூட நாம் தமிழர் கட்சிக்கு சின்னம் கடைசி நேரத்தில் எப்படி அலைகழிக்கப்பட்டது அப்படின்னு ஒரு பெரிய இந்த விஷயத்தை எடுத்து அலசியிருந்தாங்க சில பேர். அறிவிக்கப்பட்ட சின்னம் இவங்களுக்கு விவசாய சின்னம் வேற ஒரு கட்சிக்கு கொடுத்துட்டாங்க. அந்த கட்சி பரவலாக எல்லா இடத்துலையும் நிற்க முடியல அப்படின்ன பிறகும் மீண்டும் சுயேட்சை பட்டியல் இருக்குதுன்னு அதே சின்னத்தில் எல்லாருக்குமே கொடுக்க ஆரம்பித்தாங்க. அந்த தொகுதியில் சுயேட்சை வேட்பாளருக்கு இப்படி ஒரு பெரிய குழப்பம் இருந்தது. கடைசி நெருக்கடியில் தான் மைக் சின்னத்தை எடுத்துக்கிட்டு ரொம்ப விரைவாக கொண்டுட்டு போய் பிரச்சாரம் பண்ணியிருந்தாங்க. நிறைய தொகுதிகளில் நாங்கள் போயிட்டு வந்தப்போ அதெல்லாம் பதிவு செய்திருந்தோம். சின்னம் என்ன இன்னும் விவசாய சின்னம் தான், அந்த குழப்பம் நிறைய பேருக்கு இருந்தது. இப்படி பல்வேறு குழப்பங்களுக்கு மத்தியில் தான் இந்த முன்னேற்றம் நாம் தமிழர் கட்சிக்கு இருக்குது. இப்போ அடுத்தது தொகுதி வாரியாக முக்கியமானதை மட்டும் நம்ம பார்ப்போம். 40 தொகுதியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா தொகுதியிலுமே கிட்டத்தட்ட ஒரு பட்டியல் இருக்குது. 3:30 மணி வரை எடுத்த கணக்கில் பார்த்திங்கனாக்கா ஆரணி 27,998 அப்படின்னு ஒரு பெரிய பட்டியல் கிட்டத்தட்ட வந்துக்கிட்டே இருக்குது 40 தொகுதிகளுக்கும். இதில் முதன்மையானது இடம் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு மதுரை தான் மிக முன்னணியில் இருக்குது. கிட்டத்தட்ட 74,000 வாக்குகளை நோக்கி முன்னேறிக்கிட்டு இருக்கிறது மதுரை வேட்பாளர் நாம் தமிழர் கட்சி. அதுதான் முன்னணி இருக்குது. 2வது இடம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பெரம்பலூர் மாவட்டம், திருச்சி பெரம்பலூர் மாவட்டத்தில் 69,108 வாக்குகளை பெற்று பெரம்பலூருடைய வேட்பாளர் 2வது இடத்துல இருக்கிறாரு. 3வது இடம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
மயிலாடுதுறையில் காளியம்மாள் வந்து 64,000 வாக்குகள் மேலே வந்து இப்போ போயிட்டுருக்கு. இன்னும் இரவு 7 மணிக்குள்ளே எவ்வளோ அது கூடுதலாக சில தொகுதிகளில் சரன்னு மேலே ஏறும், சில தொகுதிகளில் அப்படியே ஸ்லோவாக இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால் எப்படி அப்படின்றது தெரியாது. அந்த நேரத்துக்கு எடுத்தது 64,000 வாக்குகள் வித்தியாசத்தில் மேலே இருக்கு, 3வது இடத்துக்கு வந்திருக்குது நாம் தமிழர் காளியம்மாளுடைய அந்த தொகுதி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கிட்டத்தட்ட எல்லாமே வந்து ஒரு 60, 58 அப்படிலாம் வந்திருக்குது. தஞ்சை வந்து ஹிமாயுன் 62,229 வாக்குகள் வந்து எடுத்திருக்கிறார். கிட்டத்தட்ட இப்போ 61 தான், 61,279 இப்படின்ற மாதிரி. இது இப்போ வெளியில் செய்தியாக வர்றதுக்குள்ளாகவே கூடியிருக்கும், வாக்கு சதவீதம் கூடியிருக்கு. ஏன்னா ஒரு ரவுண்டாக ஒரு வட்டமாக ஒரு பகுதியாக வந்து எண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இதுவரை வந்து ஒரு 12, 13 பகுதி எண்ணி இருக்கிறாங்க. இன்னும் இருப்பது ஒரு 7 அப்படின்ற மாதிரி இருக்குது, 7 ரவுண்டு இருக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்குள்ளாக வாக்கு எண்ணிக்கை ஏறலாம். 4வது இடத்துல தஞ்சை வந்திருக்குது 60 அந்த வாக்கு வித்தியாசத்தில். மற்றபடி நிறைய தொகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா 50,000 வாக்குகளை தாண்டி போயிட்டுருக்குறாங்க. சில தொகுதிகளில் வந்துட்டு 48 அப்படின்றது அதிக பெரும்பான்மையாக இருக்குது, 45, 48 அந்த மாதிரி நிறைய இருக்குது. குறிப்பிட்ட சில தொகுதிகள் மட்டும்தான் ரொம்ப கீழே இருக்குது. நீலகிரி வந்து ரொம்ப கீழவே இருக்குது, 8,000க்கு உள்ளதான் இருக்குது அந்த வாக்குகள். ஸ்ரீபெரும்புதூர் வந்து கிட்டத்தட்ட 59,000 வாக்கை தாண்டி போயிட்டே இருக்கிறார் அந்த வேட்பாளர், மருத்துவர் அவர். தூத்துக்குடியும் கிட்டத்தட்ட 45,000 வாக்குகளில் வந்து இருந்துகிட்டு இருக்குது. நிறைய விஷயங்கள் நிறைய தொகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இது வந்து ஒரு தொகுதி வாரியாக இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் அப்படின்ற மாதிரி இருக்குது. முன்னணியில் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இந்த 4-5 தொகுதி தான் இருக்குது. திருவள்ளூர் கூட ஓரளவுக்கு நல்லா சுமாரான வாக்குகளை வந்து கிட்டத்தட்ட 50,000 வாக்குகளை தொட்டுட்டு இருக்குது. 7 மணிக்குள்ளாக இன்னும் கூடுதலாக இருக்கும். மற்றபடி எல்லாமே கிட்டத்தட்ட 40க்கு மேலே வந்துட்டு இருக்கிறாங்க. எப்படியும் 7 மணிக்குள்ளாக ஒரு 50,000 தொட்டுவிடுவாங்க. ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 தொகுதிகளை தாண்டி மீதி எல்லாமே அந்த லெவலுக்கு வந்துடுவாங்க. அந்த 7-8 தொகுதிகளும் சுமாராக ஒரு 10 தொகுதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு 35-40 அதுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு தொகுதி மட்டும்தான் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி தகவல் இப்போதைக்கு கிடச்சிருக்குது. இதை தாண்டி சதவீதம் தேர்தல் ஆணையம் வந்து ஒரு தொகுதிக்கும், இப்போ ஒரு தொகுதியில் வந்து 6 லட்சம் வாக்காளர்கள் இருப்பாங்க, ஒரு தொகுதியில் 4 லட்சம் வாக்காளர்கள் இருப்பாங்க, ஒரு தொகுதியில் 10 லட்சம் இருப்பாங்க, இப்படியாக இருக்கும்ல. அந்த அடிப்படையில் சதவீதம் ஒரு தொகுதிக்கும் எத்தனை சதவீத வாக்கு வங்கி அப்படின்னு வந்து கிடைக்கிற வாக்குகளை வச்சு பர்சன்டேஜ் வந்து பிரிப்பாங்க. அந்த தொகுதியில் மொத்தமாக எவ்வளோ வாக்குகள் விழுந்தது, அந்த மொத்த வாக்குகளில் இந்த கட்சிக்கு எத்தனை சதவீதம், இந்த கட்சிக்கு எத்தனை சதவீதம் அப்படின்ற மாதிரி எடுப்பாங்க. அப்படியான சதவீதத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது ரொம்ப முன்னணியில் இருக்கிறது வந்துட்டு சிவகங்கை 15.02% முன்னணியில் இருக்குது சிவகங்கை தொகுதி. 2வது இடம் வந்துட்டு நாகை கார்த்திகா வந்து அவங்களுடைய வாக்கு வந்து பார்த்திங்கன்னா 58,000 தாண்டி இருக்குது. இந்த நேரத்துக்கு 58,000 வாக்குகளை வந்து தாண்டி போயிட்டுருக்குறாங்க. இன்னும் பல சுற்றுகள் இருக்குது. ஆனால் சதவீத அடிப்படையில் நாகை மாவட்டம் பார்த்திங்கன்னா 13.49% வந்து அவங்க எடுத்திருக்கிறாங்க சதவீத அடிப்படையில். 3வதாக வந்து பார்த்திங்கன்னா வடசென்னை வேட்பாளர் மருத்துவர் அவங்க வந்துட்டு 11.34%. 4வதாக வந்து மயிலாடுதுறை 11.31%. மற்ற தொகுதிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7%, 8%, 9%, அப்படி 10% கூட வந்திருக்காங்க. இது வந்து இரவுக்குள்ளாக மாறும். இப்போ இருக்கிற நிலவரப்படி முதன்மையில் இருக்கிற சதவீதம் அடிப்படையில் சிவகங்கை எடுத்த வாக்கு உண்மையிலே பார்த்திங்கன்னா 51,412 தான் எடுத்திருக்கிற வாக்கு. ஆனால் அந்த தொகுதி மொத்த வாக்காளர்கள் அதில் பிரித்து ஒரு கட்சிக்கு எவ்வளவு வாக்குகள் வருதோ அந்த அடிப்படையில் பார்க்குறப்ப சிவகங்கை வந்து 15.2% எடுத்து முதன்மையில் இருக்குது. பர்சன்டேஜ் அடிப்படையில் வாக்கு அடிப்படையில் முதன்மையில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மதுரை தான். கிட்டத்தட்ட 80 கிட்ட நெருங்கிட்டு இருக்கிறார் தலைவர் மதுரை வேட்பாளர். ஆனால் சதவீத அடிப்படையில் வந்துட்டு தென்காசி 2வது இடமும், வடசென்னை 3வது இடம், மயிலாடுதுறை 4வது இடத்துலையும் வந்து இருக்குது. இது பொழுதுக்குள்ளாக 7 மணிக்குள்ளாக இந்த நிலவரம் வந்து மாறும். இதுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட்டு தகவல். உட்காந்து ஒரு தொகுதிக்குமான வாக்கு எவ்வளோன்னு தனியாக பட்டியல் எவ்வளோ நேரம் உட்காந்து எழுதி அது எல்லாம் எவ்வளோ பர்சன்டேஜ் வரும், தேர்தல் ஆணையம் என்ன தகவலை சொல்லியிருக்கு, ரெண்டையும் வந்து ஒப்பிட்டு பார்த்து சரியானதை உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு இருக்க நம்ம கொடுத்துருக்குறோம். நாம் தமிழர் கட்சி இதுவரை எடுத்திருக்கிறது கிட்டத்தட்ட 17-18 லட்சம் வாக்குகளை தொட்டு தாண்டிக்கிட்டு இருக்குது. ஏன்னா அது நம்ம சொல்லிட்டு இருக்கும்போதே மாறிட்டு இருக்கோம். சதவீத அடிப்படையில் 8.19% புள்ளிகளை வந்து தாண்டிட்டாங்க. சதம் சொல்லுவாங்களே, சதவீதம் 8.19 தாண்டிக்கிட்டு இருக்கிறாங்க.
7 மணிக்குள்ளாக அது வந்து கிட்டத்தட்ட 11, 12 அப்படின்ற மாதிரி வரலாம். அது எப்படின்னு தெரியல. ஆனால் 10 தொட்டு நிற்கும்ன்ற மாதிரியும் உறுதியாக சொல்கிறாங்க. அது நம்ம நம்பகமாக இருக்குது. எதிர்பார்த்தது 15க்கு மேலாக 19க்குள்ளாக. ஏன்னா நிறைய குளறுபடிகளுக்குள்ளாக நிதி பற்றாக்குறை, இன்னும் போதிய வீச்சில் பிரச்சாரம் வந்து நிறைய இடத்துல இது நம்ம பக்கத்தில் இந்த நம்ம பக்கம்னு சொல்கிறதுனாக்கா நாம் தமிழர் கட்சியினுடைய தரப்பில் நிறைய இப்படியான சின்ன சின்ன ஒரு தொய்வுகள், திடீர்னு கடைசி நேரத்தில் வேட்பாளர் தேர்வு இப்படின்னு பல விஷயங்கள் வந்து இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலே என்னென்னா இந்த தேர்தல் களம்னாவே பணம் தான், பணம் பத்தும் செய்யும்னு சொல்லுவாங்க. ஒரு கட்சிகளும் எத்தனை கோடிகளை வந்து இறச்சிக்கிட்டு இருந்ததுன்னு நம்ம பார்க்கலாம். பேச்சு வாக்கில் எல்லா இதுலுக்கும் பதிவு பண்ணியிருக்காங்க. பெரும் தொகையை கொடுத்து தான் சீட்டு வாங்கிட்டு வந்தாங்க. அந்த தொகுதி வேட்பாளர் 20 கோடி செலவு செய்தார், 30 கோடி, 70 கோடி செலவு செய்த தொகுதிகள்லாம் இருக்குது. இவர்களுக்கு மத்தியில் மக்கள்கிட்டயே காசு வாங்கி மக்கள்கிட்டயே பிரச்சாரம் செய்து வாக்குகளை எடுத்திருக்கிற ஒரே ஒரு கட்சின்னு சொல்லப்போனால் இந்த நாம் தமிழர் கட்சி தான். இதை வந்து வலுவாக அவர்களை இப்படி ஆதரித்து பேசணுன்றதுக்காக இல்லை, இப்படி வாக்குக்கு பணம் கொடுக்காமல், சாதி பேரை சொல்லி ஓட்டு கேட்காம, மதத்தின் பேரை சொல்லி ஓட்டு கேட்காம, இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக இருக்கக்கூடிய ஒரே கட்சி நாங்கள் என்று சொல்கிற பிரச்சாரத்தை மட்டுமே, குறிப்பாக சீமானுடைய பிரச்சார தாக்கம் ரொம்ப 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 அதிகம். அதை ஒற்றிய அது அந்த அளவுக்கான பிரச்சாரம் வந்துட்டு இன்னும் மற்ற எல்லா தொகுதியிலும் இருந்திருந்தாங்கன்னா நேரம் அதனுடைய வீச்சு வேறாக இருந்திருக்கும். வருங்காலத்தில் நிறைய திட்டமிட்டு இன்னும் வேகமாக செய்தால் இந்த கட்சி சட்டமன்ற தேர்தலில் ஒரு பெரிய இடத்தை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. எது எப்படி பார்த்தாலும் நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக, தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கிறது. இது வந்து ஒன்று. அண்ணாமலை பற்றி சொல்லி ஆகணும். அவர் வெற்றி பெறுவதில் நமக்கு எந்த மாறுப்பு கருத்து இல்லை. ஒரு சவால் விட்டுருந்தார். என்னென்னா, அந்த தேர்தலுக்கு பிறகு ஜூன் 4க்கு பிறகு நாம் தமிழர் கட்சி களத்தில் இருக்காது, நாம் தமிழர் கட்சி இருக்காதுன்னாரு. அவருடைய வெற்றி எந்த அளவுக்கு இப்போ போயிட்டுருக்குனாக்கா சரிவை நோக்கி தான் போயிட்டுருக்கு. அவருக்கும் திமுகவுக்குமான வித்தியாசம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7-8 வாக்குகள் வித்தியாசத்தில் பின்தங்கி இருக்கிறாரு. என்னதான் நீ பெரிய அளவில் குட்டிக்காரனை அடித்து மேலே வந்தாலும் அதை அவ்வளோ விரைவாக வந்து ஈடு செய்துட்டு முதலிடத்துக்கு வர முடியும்னா இனி வாய்ப்பு இல்லை. 2வது இடத்துல தான் இருக்கிறாரு. அவருடைய கனவு வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெற்ற பிறகு மத்திய அமைச்சரவையில் பட்டியலில் எடுக்க வேண்டும் என்ற அந்த கனவு வந்து நொறுங்கி போயிருக்கிறது. காணாமல் போனவர்கள் பட்டியலில் யார் இருப்பாங்கன்னு இனிமேல் தெரியாது. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி டெல்லி மேலிடம் எப்படியான வியூகங்களை எடுக்கும், எப்படி இதெல்லாம் செய்யும். தேர்தலுக்கு பிறகு சில ஆள் மாறாட்டங்கள்லாம் செய்ய வேண்டியது இருக்குது, பதவியெல்லாம் மாற்ற வேண்டியது இருக்குன்னு சொல்கிறாங்க பாஜகவில். அதில் இவருக்கு மாற்றப்படுமான்னு தெரியல. அவர் இருக்கலாம், அவர் வந்து நம்ம குறை சொல்லலை. இந்த குறுகிய காலத்துக்குள்ளே கட்சியை பரபரப்பாக எல்லா இடத்துலையும் தினசரி ஏதாவது பேசிக்கிட்டு ஒரு பெரிய கட்சின்ற மாதிரி கட்டமைப்பை காட்டிக்கிட்டே இருந்தது அது அண்ணாமலை. அவர் வந்து நம்ம மறுக்க முடியாது. இருந்தாலும் அவர் சொன்ன சவால் இப்படி இருக்கிறது, இப்படி மாறி இருக்குதுன்னு சொல்ல வரோம். அடுத்தது இன்னொரு பதிவில் விரிவாக பல விஷயங்களை நம்ம பேசுவோம். நன்றி, வணக்கம்.